வணக்கம் நண்பர்களே, இது ஆரா அப்டேட்ஸ். நான் உங்கள் ராகவேந்திர ஆரா. ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய அடுத்த கட்ட பிரச்சாரத்தை கன்னியாகுமரி நகரிலே நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே அவர் தென் மாவட்டத்துக்கு சில முறை வந்து சென்றிருக்கிறார். சமீபத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாவட்டங்களுக்கு வந்து சென்ற போது அங்கே ஏற்பட்ட மக்கள் கூட்டம், அவருக்காக திரண்ட மக்கள் கூட்டம் பெரும் பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையிலே ஏப்ரல் 12ஆம் தேதி கன்னியாகுமரி ரவுண்டானாவிலிருந்து, அதாவது மகாதானபுரம் ரவுண்டானாவிலிருந்து 0 பாயிண்ட், அதாவது இந்தியாவின் கடைசி முனை, அதுதான் 0 பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது, அது வரைக்கும் ரோடு ஷோ. அதற்கப்புறம் விவேகானந்தா கல்லூரியிலே ஒரு பொதுக்கூட்டம் என்பதுதான் அவருடைய, அதாவது கன்னியாகுமரி மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் அவர்கள் போலீசிடம் கொடுத்திருந்த அந்த அனுமதி கோரிக்கையில் இந்த 2 நிகழ்ச்சிகளும் இருந்தன. இந்த நிலையில் ஏப்ரல் 11ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் இந்த நிகழ்வு இடங்களை நேரடியாக சென்று பார்த்து ஆய்வு செய்தார். காலையே தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்துக் கொண்டுதான் அவர் ஆய்வு செய்தார். அந்த ரவுண்டானாவிலிருந்து முருகன் குன்றம் வழியாக 0 பாயிண்ட் வந்து அதன் பிறகு விவேகானந்தா கல்லூரி பொதுக்கூட்டம், இதெல்லாம் கணக்கு வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரோட் ஷோ முடியறதுக்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 2 to 6 நேரம் சரியாக இருக்கும். அதனால பொதுக்கூட்டத்தை நீங்கள் ரத்து செய்வது நல்லது என்று மாவட்ட போலீஸ் சார்பிலே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்னங்க, நாங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அங்க ஷெட் எல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணிட்டோம், இப்படி சொல்றீங்களே என்று கேட்கும்போது, இல்ல 2 to 6 இந்த டயத்துல இவ்வளவுதான் முடியும், அப்புறம் இந்த ரோட் ஷோவையும் முடிச்சுட்டு நீங்க பப்ளிக் மீட்டிங்கும் போனீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும் என்று போலீஸ் தரப்பில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எச்சரிக்கைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் போலீஸ் அனுமதி மறுத்ததால் அந்த விவேகானந்தா கல்லூரி பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதனால 2 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த ரோட் ஷோக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. ஆன போதும் 2:40 மணிக்குத்தான், பிற்பகல் 2:40 மணிக்குத்தான் அந்த மகாதானபுரம் ரவுண்டானா பகுதிக்கு விஜய் வர்றாரு. வரும் வழியெல்லாம் மக்கள் கூட்டம். அந்த ரவுண்டானாவில் இருந்து 0 பாயிண்ட்டுக்கு 3 கிலோமீட்டர். அதிலே ரவுண்டானாவிலேயே திடீரென தன்னுடைய அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து ஒரு சைக்கிளை எடுக்கிறார் விஜய். அந்த ரவுண்டானாவை கிட்டத்தட்ட 6 முறை அவர் சுற்றி வருகிறார். அதை பார்த்துவிட்டு கன்னியாகுமரி மக்கள் இது ஏதோ சர்க்கஸ்ல மரண கிணறு சாகசம் போல இருக்கே என்றெல்லாம் பேசிக்கொண்டனர். ஒரு 5-6 முறை அதை சுற்றிவிட்டு சைக்கிளை திருப்பி இந்த பிரச்சார வேனுக்குள்ளேயே வைத்துவிட்டு மீண்டும் அவர் செல்கிறார். அங்கதான் இந்த ரவுண்டானாவில் சில நிமிடங்கள் உரையாற்றுகிறார். அதற்கப்புறம் அங்கிருந்து போய் முருகன் குன்றம், அதாவது 0 பாயிண்ட்டுக்கும் ரவுண்டானாவுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியான முருகன் குன்றம் அந்த பகுதியிலே நின்று சில நிமிடங்கள் அங்கே பேசுகிறார். அதுக்கப்புறம் முருகன் குன்றத்திலிருந்து 0 பாயிண்ட்டுக்கு செல்லும் போது 0 பாயிண்ட்டுக்கு சில மீட்டர்கள் முன்பாகவே அவர் இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். அப்போது அவருக்கு இந்த 3 கிலோமீட்டர் அந்த ரோட் ஷோவே கிட்டத்தட்ட 2:40 அவர் 0 பாயிண்ட் வருவதற்குள் 5 மணி ஆகிவிட்டது. 5 மணிக்கு 0 பாயிண்டில் அந்த வாகனத்தில் ஏறி அவர் 10 நிமிடங்கள் பேசியிருப்பார். முழுக்க முழுக்க ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு உரையாகவே இன்றைக்கு விஜயோடைய உரை வழக்கம் போலதான் இருந்தாலும் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. ஆனா இந்த முறை அந்த கன்னியாகுமரியிலே மீனவர்களுக்கு என அவர் அறிவிக்க சில திட்டங்களை முன்கூட்டியே சொல்லிவிட்டார். அந்த முதல் பாயிண்டிலேயே அவர் சொல்லிவிட்டார். இந்த 0 பாயிண்ட் இறுதி உரையிலே அவர் பேசும்போது முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த துறையில் நம்முடைய மாநிலத்தை எவ்வாறு உலகின் முதல் நகராக, முதல் மாநிலமாக, ஏஐ கேபிட்டலாக தமிழ்நாட்டை எப்படி கொண்டு வருவது என்பது பற்றிய சில எதிர்கால தொலைநோக்கு திட்டங்கள் அடங்கிய அந்த கருத்துக்களை உரையாக அவர் வாசித்தார். பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டம் என்பது கல்வியில், அதாவது எழுத்தறிவு மிக்கவர்கள், கல்வி அறிவு மிக்கவர்கள் அதிகம் உள்ள மாவட்டம் என்று கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே பெயர் எடுத்தது. இந்த நிலையில் தான் ஏஐ பற்றி முழுக்க முழுக்க பேசி இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்று காலை முதலே, அதாவது கன்னியாகுமரி விஜய் வர்றாரு என்ற நிலையில், ஏற்கனவே அது ஒரு சுற்றுலா நகரம் இருந்தாலும் இன்று காலை முதலே ஜே என இருந்தது. இன்று காலையில் இருந்தே தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகள் மட்டுமல்ல, துண்டுகள், அந்த துண்டுகள் ஒரு துண்டு 25 ரூபா என்று சக்க போட்டது விற்பனை. கிட்டத்தட்ட இன்றைக்கே எப்படியும் ஒரு விற்பனை செய்கிற அந்த சகோதர சகோதரிகளை விசாரித்த போது இன்றைக்கே ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழக துண்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். இதிலே கூடுதல்
ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த தமிழக வெற்றிக்கழக துண்டுகளை விற்ற அனைவருமே இந்திக்காரங்க தான். ஆண்கள், பெண்கள் என அனைவரும் வடநாட்டுக்காரர்கள், இந்திக்காரர்கள் தான் இந்த விஜய் கட்சி துண்டுகளை காலையில் இருந்து விற்று கொண்டிருந்தார்கள். அதிலே அவர்கள் பெரிய மதியம் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பெரிய லாபம் பார்த்துட்டாங்க என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே விஜயுடைய ஏஐ பேச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் வரும்போது ரவுண்டானாவிலே அவர் அந்த ரோட் ஷோவை ஆரம்பிக்கும் போது கன்னியாகுமரி மாவட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் அவருக்கு சில பரிசுகளை அளித்தார்கள். அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நாகர்கோவில் வேட்பாளர் மாதா சொரூபம், அந்த மாதா சிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதா சொரூபத்தை ஒரு நினைவு பரிசாக அளித்து ஜெபமாலையையும் விஜய் கழுத்திலே அணிவித்தார். அந்த ஜெபமாலையை விஜய் அப்படியே வைத்திருந்தார். அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அவர் ஜெபமாலையோடு தான் அவர் காட்சியளித்தார். அதே போல கன்னியாகுமரி வேட்பாளர் திருவள்ளுவர் சிலையை அளித்தார். அதே போல குளச்சல் வேட்பாளர் பைபிளை அவர் அளித்தார். இந்த இடையில இந்த ரோட் ஷோல அவர் சில நேரம் இறங்கி நடந்து போனாரு. அப்ப டிஎஸ்பி ரவிச்சந்திரன் உள்ளிட்டவர்கள்லாம் விஜய் பின்னாடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட இந்த நிலையில் அங்கிருந்த மக்கள், மீனவ மக்கள், அங்கிருந்து ஜெபமாலையை வரிசையாக விஜயை நோக்கி அவர்கள் கையிலே கொண்டு கொடுக்கிற ஒரு காட்சியையும் பார்க்க முடிந்தது. ஒரு பக்கம் அடுத்த தலைமுறைக்கான ஏஐ டெக்னாலஜி பற்றிய உரை, இன்னொரு பக்கம் ஜெபமாலை என்ற இரண்டு எக்ஸ்ட்ரீம்களையும் இன்று விஜய் தொட்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இந்த 2:40 மணிக்கு ஆரம்பித்த இந்த ரோட் ஷோ 5:10 மணிக்கு விஜயோட பேச்சோட அந்த 0 பாயிண்டில் முடிவடைந்தது. அதற்கு பிறகு ஏற்கனவே போலீசார் அறிவுறுத்தியபடி அதற்கு மேல் இங்க 5:10 மணிக்கு முடிச்சிட்டு அதற்கப்புறம் விவேகானந்தா கல்லூரி போய் அந்த பொதுக்கூட்டம் பேசுவதற்கு 6 மணிக்கு மேல் ஆகிவிடும் என்று போலீசார் நேற்று கணித்தது உறுதியாகிவிட்டது. 5:10 மணிக்கு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விஜய் புறப்பட்டு விட்டார். ஏற்கனவே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்களில் விஜயுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்று சில மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சருடைய மாப்பிள்ளை சபரீசன் ஒரு விசிட் அடித்து ஆய்வு செய்தார். காங்கிரசுக்கு எவ்வளவு பலம், விஜய்க்கு எவ்வளவு பலம் என்பதுதான் அப்போது சபரீசன் திமுக நிர்வாகிகளிடையே கேட்ட கேள்வி. அதே போல இப்ப இந்த ஏப்ரல் முதல் வாரத்திலும் சபரீசன் 2வது முறையாக இந்த மாவட்டங்களுக்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு விசிட் அடித்து மீண்டும் ஒரு ஆய்வை அவர் நடத்தினார். அதாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிற இந்த நிலையில் மீண்டும் சபரீசன் சென்று விஜயுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஆய்வை கடந்த வாரம் தான் அவர் நடத்தினார். இந்த வாரத்திலேயே தூத்துக்குடி, திருநெல்வேலி, அடுத்ததாக இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு விஜய் வந்திருக்கிறார். அவர் குறிப்பாக மைனாரிட்டி கிறிஸ்தவ மக்களின் ஓட்டுகளை மிக கணிசமாக அறுவடை செய்வார் விஜய் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில் இந்த கன்னியாகுமரி விசிட் அவருக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. திமுக, அதிமுக என 2 தரப்புமே இந்த விஜயுடைய வருகையால் அதிர்ந்து போயிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தளவாய் சுந்தரம் அதிமுக வேட்பாளர் கூட விஜயுடைய விசிட் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றியெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய அரசியல் நண்பர்களிடம் உரையாடி வந்திருக்கிறார். அதே போல திமுக வேட்பாளர்களும் விஜய்க்கு கிடைத்த வரவேற்பு, குறிப்பாக மீனவ மக்களிடம் விஜய்க்கு இன்று கிடைத்த வரவேற்பு அவர்களையும் விவாதிக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் கன்னியாகுமரியை மையமாக வைத்து இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி நேற்று முன்தினம் இரவு மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இருந்து 50 பேர் கொண்ட RSS முக்கிய நிர்வாகிகள் குழு ஏப்ரல் 10ஆம் தேதி இரவு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது அங்கே இருக்கிற விவேகானந்தா கேந்திரா, RSS உடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு மையம் என்றே சொல்லலாம். அந்த விவேகானந்தா கேந்திராவிலே 10 அறைகளில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 to 70 பேர் வரை நாக்பூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதே போல ஒரு 10 பேர் கொண்ட டீம் அங்கே வந்தார்கள். இப்போது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல, அங்கிருந்து டீப் சவுத் கன்னியாகுமரி உள்ளிட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமல்ல, இங்க மத்திய மாவட்டங்கள், தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலில் பாஜக வேட்பாளர்களுக்காக வேலை செய்வதற்கான ஒரு செயல் திட்டத்தோடு RSS உடைய ஒரு பெரிய குழுவினர், கிட்டத்தட்ட 60 to 70 பேர் கொண்ட குழுவினர் விவேகானந்தா கேந்திரத்தில் வந்து தங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இங்கே வந்த போது வீடு வீடாக சென்று வேலை பார்த்தார்கள். அதே போல இப்போதும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் பாஜக வேட்பாளர்களுக்கு வேலை செய்வதற்காக
அந்த ஆயத்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அநேகமாக இன்று முதல் அவர்கள் வேலையில் இறங்கிவிட்டார்கள் என்றெல்லாம் RSS வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல்கள் வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட 2 முக்கியமான நிகழ்வுகள் இந்த சில தினங்களில் அரங்கேறி இருக்கின்றன. ஒன்று RSS குழு வருகை, இன்னொன்று விஜயுடைய இந்த பிரச்சாரம். இந்த ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்த போகின்றன என்பதை அந்த கட்சியின் மேலிடமும் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. என்ன ஆகும் என்பதை போக போக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.